அஸ்ஸலாமு அலைக்கும். திக்ர் செய்வதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்க வேண்டுமா? இந்த திக்கிரை நீங்கள் ஓதுங்கள். இந்த திக்கிரை 100 தடவை ஓதினால் பல சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்கிரை ஒரு நாளைக்கு 100 தடவை யார் ஓதுகின்றாரோ அவர் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றது. அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 தீமைகள் அழிக்கப்படுகிறது. மாலை வரை ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது. சுபஹான் அல்லாஹ். இந்த திக்கிரை இதனை விடவும் அதிகமாக யார் திக்ர் செய்தாரோ அவரை தவிர மற்ற எவரும் இவரை விட சிறந்த ஒரு செயலை செய்தவராக இருக்க முடியாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல்கள் புகாரி, முஸ்லிம். மற்றொரு ஹதீஸில் இந்த திக்கரை யார் 10 தடவை ஓதுவாரோ அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியரில் அடிமையாகியுள்ள 4 அடிமைகளை உரிமை விட்டவரை போன்றவர் ஆவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல்கள் புகாரி, முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.